இனி எதுக்கு கால் பண்றான்? ஹலோ, என்ன விஷயம்? அத்தை, பெரிய மாமா மெல்லில் இருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் கோவம் போல. அதான் எங்க கூட நாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறோம். நீங்க தேட வேண்டாம். ஓஹோ, நான் தேட வேண்டாமா? சரி, முதல்ல மங்க, அடுத்தது பாரி தம்பி, இப்ப என் புருஷன். இப்படி எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனிமரமாக்க பாக்குறியா? ரொம்ப சந்தோஷமா? நீயும் எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். சரஸ்வதி, என்னம்மா, அண்ணி ஏதாவது திட்டினாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. போலாமா? சரி, வாங்க பெரியப்பா போலாம். வந்துட்டாரு. அமைச்சர் தண்டுபாணி அண்ணன், 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 அமைச்சர் தண்டுபாணி அண்ணன். வணக்கம். வெல்கம். அமைச்சர் தண்டுபாணி அண்ணன், அமைச்சர் தண்டுபாணி அண்ணன், அமைச்சர் தண்டுபாணி அண்ணன், அமைச்சர் தண்டுபாணி அண்ணன், அமைச்சர் தண்டுபாணி அண்ணன். ஐயா, இவதான் சேர்மன் ராசாத்தி. ஐயா, நம்ம கண்மணி கிட்ட வம்பு பண்ணதும் அப்புறம் நம்ம கட்சி கொடியை பிடிங்கி போட்டதும் இவதான். அப்படியா? ஆமாய்யா. ஆமாங்க ஐயா, நம்ம யாரு, நம்ம பகச்சா என்ன ஆகுங்கிறதையும் இவளுக்கு காட்டணும். என்கிட்ட சொல்லிட்டல, இவளை என்ன பண்றேன்னு பாரு. சரிங்க ஐயா. ஐயா, நம்ம இப்ப கொடியேத்துல ஐயா. பாவா கட்சியினுடைய புகழ், பாவா புகழ், பாவா கட்சியினுடைய தலைவர், பாவா கட்சியினுடைய நிரந்தர தலைவர், பாவா கட்சியினுடைய புகழ், பாவா கட்சியினுடைய புகழ், பாவா கட்சியினுடைய புகழ். அமைச்சர் தண்டுபாணி அண்ணன், அமைச்சர் தண்டுபாணி அண்ணன். அமைதி. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். தொண்டர்களே, நாம ஏன் இங்க கூடியிருக்கோம்னா, நம்ம கட்சியில இப்ப இருக்கிற தொண்டர்களின் எண்ணிக்கையை விட இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக தான். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்து பாடுபடணும். அது மட்டும் இல்ல, இது அரசு விழா இல்ல, நம்ம கட்சியோட விழா. அப்புறம் இந்த கொடியேற்று விழாவை ஏற்பாடு பண்ண நம்ம மகளிர் அணி தலைவியை பாராட்டியே ஆகணும். எங்கள் தங்கம் கண்மணி, எங்கள் தங்கம் கண்மணி, எங்கள் தங்கம் கண்மணி, எங்கள் தங்கம் கண்மணி. அவங்க நம்ம கட்சிக்கு செஞ்சிருக்கிற பணிக்காக ஒரு சின்ன பரிசு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க தோழியும் சேர்மனுமான ராசாத்தி கண்மணிக்கு மாலை போட்டு மரியாதை செய்யணும். இது என்னுடைய ஆசை.
என்ன தங்கச்சி இது? அந்த கண்மணிக்கு நீ மாலை போடணுமா? அதெல்லாம் முடியாது. அவன் ஆசையில நெருப்பள்ளி போடு. அந்த மினிஸ்டர் கிடக்குறான், வா நம்ம போலாம். அண்ணா, இதுக்கெல்லாம் பயந்து போலாமா? கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வரும்போதே இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. முதல்ல நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் தண்டபாணி ஐயாவுக்கு வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு கட்சி விழா. ஆனா அவர் ஒரு அரசு அதிகாரி, நானும் ஒரு அரசு அதிகாரி. இந்த முறையில தான் நான் இந்த கொடியேற்ற விழால கலந்துக்கிட்டேன். தண்டபாணி ஐயா, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்னைக்கு இந்த சேர்மன் பதவி எனக்கு கிடைச்சதோ அதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன். இனியும் அப்படிதான் நடப்பேன். அரசு அதிகாரிங்கிற முறையில அமைச்சருக்கு மரியாதை பண்ணி மாலை போட சொன்னா கண்டிப்பா நான் செஞ்சிருப்பேன். ஏன்னா அவரும் ஒரு அரசு அதிகாரி தான். ஆனா கண்மணி ஒரு தனிப்பட்ட கட்சியோட தலைவி. அவங்களுக்கு மரியாதை செய்யறது புரோட்டோகால் படி தப்பு. அதனால அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். இருந்தாலும் ஐயா பேச்ச மீறக்கூடாது இல்லையா? அதனால ஏன் சார்பாக என் அண்ணன் சுந்தர் இந்த மலர் மாலைய உங்க கட்சி தலைவிக்கு போடுவாரு. பாத்தீங்களா இவ திமிரோட அளவை? ஒரு மினிஸ்டருங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம என்ன பேச்சு பேசுறான். ஏகாம்பரம், உனக்கே இப்படி இருக்குன்னா ஒரு மினிஸ்டர்னா எனக்கு எப்படி இருக்கும்? இங்க சுத்தி மக்கள் கூடியிருக்காங்க. நாம ஏதாவது பண்ண போய் அவங்க வீடியோ எடுத்து அதை டிவியில போட்டு காமிச்சு நம்ம கட்சி பேரை நார் அடிச்சிருவாங்க. இவளை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். சரிங்கய்யா. சூப்பர் தங்கச்சி. என்னம்மா? அவ கழுத்துக்கு மாலை போக கூடாது, நார் தான் போகணும். தங்கச்சி என்கிட்ட சொல்லிட்டீல, அவ கழுத்துக்கு நாரே போகுதான்னு மட்டும் பாரு. கொண்டா, இப்ப பாரு, இப்ப பாரு. அனைவருக்கும் வணக்கம். வாழ வைக்கும் வானவில் கட்சியினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், இந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஏகாம்பரம் அவர்களுக்கும், எக்ஸ் சேர்மன் பரந்தாமன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புதிதாக மகளிரணி தலைவியாக பாபா கட்சியில் பதவியேற்றிருக்கும் செங்கையின் தங்கை என்று அழைக்கப்படும் கண்மணி அவர்களை பாராட்டுவதிலே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மகிழ்ச்சி அடைகின்றேன், ஆனந்தம் அடைகின்றேன், உளப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக எழுச்சி அடைகின்றேன். கண்மணி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வாழ வைக்கும் பாபா கட்சியினுடைய முக்கியமான மகளிரணி தலைவி என்பதில் நான் பெருமை அடைகின்றேன். அவர் வானவில்லை போன்று எல்லையற்றவர், அன்பானவர், பண்பானவர், அறிவானவர், அழகானவர் கூட என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அறிவிலே அறிவுமணி, அன்பிலே அன்புமணி, வீரத்திலே ஒரு வீரமணி, நேசத்திலே ஒரு நேசமணி.
செல்வத்திலே ஒரு செல்வமணி, ஜோதியாய் பார்ப்பதில் ஒரு ஜோதிமணி. அது மட்டுமா, நகைச்சுவையில் ஒரு கவுண்டமணி, சாப்பிடுவதிலே போண்டாமணி. இப்படி மணிமணியாய் அவரை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, பண்பிலே கார்த்திக் நடிச்ச பொன்னுமணி என்பதனை நாம் மறந்திடக்கூடாது. கண்மணி அவர்கள் ஆற்றிய சேவையை பற்றி நாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமா, மக்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதிலே அவர் ஒரு ஆலயமணி என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தின் அருமை கருதி இத்துடன் என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொண்டு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அம்மணி கண்மணி அவர்களுக்கு அணிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேடம். கண்மணி, என் தங்கச்சி அசிங்கப்படுத்த பார்த்த மாலை வேணுமா? மாலை உனக்கு எப்படி? நான் போட்ட நார்மலை நல்லா இருக்குல்ல? நீ போமா. மினிஸ்டர் சொன்னா நாங்க கேட்டுருவோமா? தப்புக்கு என்னைக்குமே தொண போக மாட்டா இந்த ராசாத்தி. என் கையால உனக்கு மாலை போட வச்சு என்ன தோக்கடிக்கலன்னு பாத்தியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. மாலை மரியாதை வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கு ஒரு தகுதி வேணும். உன் தகுதி என்னன்னு நீ கழுத்துல போட்டிருக்கிற மாலையே சொல்லுது, பாத்தியா? ஐயா, இது ஒன்னும் அரசு விழா இல்ல, கட்சி விழா. உங்க கட்சியை பத்தி நீங்க நிறைய பேசுவீங்க, அது வரைக்கும் என்னால இங்க இருக்க முடியாது. எனக்காக அரசு வேலை அங்க காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மீட்டிங்ல நான் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கணும்னு எனக்கு ஆர்டர். அதனால நான் இப்பவே கிளம்புறேன். வரீங்கய்யா. வணக்கம். நன்றி. அப்ப நானும் வரேன் சார். சார், நீங்க இருக்கும் போதே எனக்கு இந்த நிலைமைனா எங்க கிட்ட எல்லாம் என்ன ஆட்டம் போடுவான்னு பாத்துக்கோங்க. அவ பேசினதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆரம்பத்துல இருந்தே அவ திமிராதான் பேசினா. இருக்கட்டும், இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். அவ அரசு அதிகாரின்னு என்கிட்ட திமிரா பேசுறான். நேரம் வரும்போது அவ பதவியை விட்டு தூக்குறேன். அக்கா, மலர் வா வா. வாங்க, உட்கார். உட்காருங்க. உட்கார். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அண்ணே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா. ஏய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம் மலர்? அக்கா, இவர் பேர் சந்தோஷ். வணக்கம் மேடம். வணக்கம். இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ்க்கா. அக்கா, நான் இப்போ 3rd ஐன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்ல, அந்த பத்திரிகையோட சப் எடிட்டரா இருக்காரு. ஓ, நான் இவ்ளோ தைரியமா ஆர்டிக்கல் எழுதுறத பார்த்து என்ன விரும்பி அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டாரு. அம்மாவும் சரின்னு சொல்லி நிச்சயம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் மலர். தேங்க்ஸ்க்கா. அதான் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணலான்னு வந்தோம். கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட நிச்சயத்துக்கு வரணும்க்கா. அது மட்டும் இல்ல, எங்க மேரேஜ்ல நீங்களும் இனியன் சாரும் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். சரி மலர்,
நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அப்புறம் மலர், நீ வார பத்திரிகையில எழுதுறல வாவா கட்சி அத்துமீறல் சேர்மன் அதிரடிங்கிற அந்த ஆர்டிக்கலை படிச்சேன். நல்லா இருந்துச்சு. உன்னோட துணிச்சலை பாராட்டினாலும் உள்ளுக்குள்ள அந்த கட்சிக்காரங்க உன்னை எதுவும் பண்ணிடுவாங்களோங்கிற பயமும் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ மலர். ஆமாமா, அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதுவும் அந்த பறந்தாம எதுக்கும் துணிஞ்சவன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கமா. சந்தோஷ், இதெல்லாம் வேண்டான்னு நீங்களாவது சொல்லக்கூடாதா? மேடம், மலர் இந்த மாதிரி ஆர்டிகல் எழுதுறத பார்த்து தான் நான் அவளை லவ்வே பண்ணினேன். அது மட்டும் இல்ல, இது அவளோட தனிப்பட்ட விருப்பம். நான் அதில் தலையிட மாட்டேன். ஆனா ஒண்ணு மேடம், அவளோட ஆம்பிஷனுக்கு கண்டிப்பா நான் பக்கபலமா இருப்பேன். அக்கா, இனியன் சார் உங்களுக்கு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பா மலர், நம்மள புரிஞ்சு நடந்துக்கிற புருஷன் அமைஞ்சிட்டா எதையும் சாதிக்கலாம். என் மாமா மட்டும் இல்லனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனாலும் நீ கல்யாண பொண்ணு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? சரிக்கா, இனிமேதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனோம். அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன்க்கா. மலர் ஒரு நிமிஷம். பொன்னி போய் குங்குமம் எடுத்துட்டு இது வரை வாங்கிட்டு போ. சந்தோஷ், கடைசி வரைக்கும் இதே அன்போட மலர பாத்துக்கணும். கவலையே பட வேண்டாம் மேடம், நான் எப்படி வச்சு பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. மலர், குங்குமம் எடுத்துக்கோ. வரேன்க்கா. வரேன். வரேங்க. நாளைக்கு நம்ம பண்ற ஏற்பாடுல அமைச்சர் அசந்து போய் அதெல்லாம் பிரமாதமா அசத்திடலாம். தலைவர் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வாங்க ஐயா. நான் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல. என்ன இது? படிச்சு பாருங்க. வாவா கட்சி அத்துமீறல், சேர்மன் ராசாத்தி அதிரடி நடவடிக்கை, மகளிர் அணி தலைவி கண்மணி மூக்குடைப்பு. சே, என்ன இப்படி எழுதியிருக்காங்க? என்ன அசிங்கமா இருக்கா? உனக்கே எப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்? மேலிடத்துல இருந்து என்ன கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சேர்மன், அவளை உன்னால எதுவும் பண்ண முடியாதா? வெளியே சொன்ன வெக்கக்கேடு. சரி, அதை விடு. இந்த ஆர்டிக்கல் யார் எழுதினாலும் கண்டுபிடிங்க. இல்ல அது கூட துப்பு இல்லையா? ஐயா, இந்த ஆர்டிக்கல் எழுதுனவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை காணாப்பணமாக்கிடுவேன். ஆமா, அவனே நேர்ல வந்து நான் தான் என்ன கொல்லுன்னு சொல்லுவான். முதல்ல அந்த பத்திரிகைக்கு போன் போடுங்க. கண்டிப்பா அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அவனை தூக்கு. தன்னால எழுதுனவன் வெளியில வருவான். நான் உடனே அதுக்கான ஏற்பாடு பண்றையா. என்ன கண்மணி இவ்ளோ கோவமா வர? கோவமா? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். என்ன கண்மணி சொல்ற? வேற என்ன, எல்லாம் அந்த ராசாத்தி பண்ண வேலைதான். இப்ப என்னடி பண்ணா? அதான் அன்னைக்கு அந்த கொடிக்கம்பம் பிரச்சனை வந்துச்சுல்ல, அத பத்தி ஒரு பத்திரிக்கையில வந்திருக்கு. அப்படி என்ன போட்டிருக்காங்க? வாவா கட்சி அத்துமீறல், சேர்மன் ராசாத்தி அதிரடி நடவடிக்கைன்னு கொட்ட எழுத்துல போட்டிருக்காங்களாம். அப்படின்னா அது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தானே? ஐயோ, அப்படி எழுதினவன் விளங்காம போகணும். ஏற்கனவே கட்சி மீட்டிங்ல என்ன அசிங்கப்படுத்திட்டா, இப்ப என்னடானா இந்த பத்திரிக்கைக்காரங்க வேற
அவளை ஆஹா ஓஹோன்னு எழுதி என்னை வெளியே தலை காட்ட முடியாம ஆக்கிட்டானுங்க அவனுங்கள. அவன் யாருன்னு எப்படி தெரியும் கண்மணி நமக்கு? மினிஸ்டர் கிட்ட சொல்லியாச்சு. அவர் யாரு என்னன்னு விசாரிச்சு தூக்கிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு தீபாவளி. என்ன நீ ராசாத்தி அண்ணி கையில மாலை வாங்குனீங்களாமே, எங்க மாலைய காணோம்? கொடுத்தீங்கன்னா ஆணில தொங்க விட்டுறலாம். ஹே, என்னடி கிண்டலா? என்ன கை வாங்குறீங்க? ஏண்டா என்னையவே தடுப்பியா? பின்ன என் பொண்டாட்டி ஏன் முன்னாடியே கை நீட்டினா புருஷனா தடுக்காம வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? என்னது புருஷனா? நீயா? ஏண்டா நீயே ஒரு தண்ட சோறு, கஞ்சிக்கு வழி இல்லாம பொண்டாட்டி வீட்டுல செட்டில் ஆயிருக்க. உனக்கெல்லாம் எதுக்குடா வீராப்பு? அண்ணி, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. யார பார்த்து என்ன சொன்னீங்க? என் அண்ணன் பொண்டாட்டின்ற முறையில என்ன வேணா சொல்லுங்க. ஆனா என் புருஷனை ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன். உன் புருஷன் தண்ட சோறு, உன் புருஷன் தண்ட சோறு. மாமியார் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற மாப்பிள்ள கூட பரவாயில்ல, ஏதோ பொண்ணுக்காக வீட்டோட வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்ணு கொடுத்தும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்பவும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு, அதுவும் விதவிதமா கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்களே உங்க அம்மா, அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? என்னடி நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே போற. உன்ன